யாரால கோடாங்கியாக மாற முடியும்? கோடாங்கியா யாரால மாற முடியும் இன்னைக்கு? அதுதான் நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட. சாமியாடி பெருமக்களா அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். கோடாங்கி அப்படிங்கிறவங்க எப்படின்னா, தெய்வத்த பரிபூரணமா அழைக்கிற பெருமக்க, தெய்வம் கூட பரிபூரணமா பேசுற பெருமக்க, தெய்வத்தின் அங்க அடையாளங்கள அந்த சாமிக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு அப்படி தெரிஞ்ச பெருமக்க. அந்த சாமி கோபத்தில் இருக்கா, அந்த சாமி மகிழ்ச்சியில் இருக்கா, அந்த சாமி எல்லையில் இருக்கா, அல்லது விட்டு விலகி நிற்குதா, அந்த சாமி எங்கே இருக்கு அப்படிங்கிற அந்த நிலையை அறிகிற பெருமக்க கோடாங்கி பெருமக்க. சாமி கட்டில் இருக்கு, சாமி கட்டை உடைக்கணும், சாமி பேசுகிற சாமி பேசாமல் இருக்கு, இந்த சாமி இங்கேருந்து வந்திருக்கு, இந்த சாமி அப்படிங்கிற எல்லாத்தையும் எல்லா அம்சங்களையும் தெரிஞ்சுக்கிற பெருமக்க தான் கோடாங்கி பெருமக்க. கோடாங்கி பெருமக்கள் சாமிக்கு நெருக்கமான பெருமக்க, சத்தியமான உண்மையான நீதியான கோடாங்கி பெருமக்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க, கோடாங்கி இருக்காரு அப்படின்னா அவருடைய உடல், அவருடைய தேகம், அவருடைய தோற்றம், அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை எல்லாம் எந்த சாமி இருக்கோ, குலசாமி இருக்கோ, அந்த சாமிக்கு அடுத்த நிழலா அவர்களுடைய தோற்றம் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்நாள அந்த தெய்வத்துக்காக, அந்த இறை பணிக்காக அர்ப்பணிச்ச பெருமக்கள் தான் கோடாங்கி பெருமக்கள். அந்த கோடாங்கி அப்படின்னா, மனுஷன் மேல வரல, மனுஷன் செஞ்ச தவறு என்ன, உன் மேல சாமி உண்மையா நிக்குது, பொய்யா நிக்குது, போலியா நிக்குது அப்படின்னு அடையாளப்படுத்தி உண்மையை உலகுக்கு எடுத்துரைக்கிற பெருமக்கள் தான் கோடாங்கி பெருமக்கள். வாய் செவக்க வெற்றிலை போட்டு அந்த தெய்வத்தை நாவால அழைக்கிற பெருமக்க கோடாங்கி பெருமக்க. அந்த கோடாங்கி பெருமக்களா மாற யாரால கோடாங்கி பெருமக்களா மாற முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமி ஆடுற எல்லாரும் கோடாங்கியா மாறிட முடியுமா? முடியாது. சரி, எல்லா சாமியும் கோடாங்கியோட அம்சத்தோட தான் இருக்குமா? இல்ல. இன்னைக்கு யாரால கோடாங்கியா மாற முடியும்னு நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். யாரால கோடாங்கியா மாற முடியும் அப்படின்னா, ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்கு, அந்த சாமி அருள்வாக்கு சொல்ற சாமி, அந்த சாமி மக்க குறைகளுக்கு சாங்கியம் செய்யற சாமி, அந்த சாமி மக்க எல்லை தேடி மக்களுக்குள்ள உடல்லையும் இருப்பிடத்திலையும் தொழில் செய்யற இடத்திலையும் இருக்கிற அச்சாட்டம் அசலாட்டம் தீய வினைகள் எல்லாத்தையும் பிடுங்கி வெளியேறுகிற சாமி. அந்த சாமி உண்மையா எதுக்கும் நேருக்கு நேரா நின்று பேசுற சாமியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி யாரு மேல வருதோ அவர்கள் அந்த கோடாங்கியாக மாற வாய்ப்பு இருக்கு. உங்க எல்லையில ஒரு சாமி இருக்கு, அந்த சாமி உங்களுக்கு நெருக்கமாக உங்க எல்லா கும்புகளையும் அணைச்சு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து, வரப்போற பிரச்சனைகளை செய்யற தவற செய்ய போற தவற நன்மக்களை தீய மக்களை அடையாளம் காட்டுற சாமி இருக்குல்ல, அந்த சாமி யார் மேல வருதோ அவங்க கோடாங்கியா மாற முடியும். உங்க எல்லையில நீங்க அந்த சாமி உங்க மேல வந்தாலும் அந்த சாமியோட தோற்றத்தை நீங்கள் உங்கள் உடலுக்குள்ள ஏத்துக்குவீங்க, தானா ஏத்துக்குவீங்க. அது மாதிரி சாமி வந்துச்சு அப்படின்னா, வாய் சிவக்க வெற்றிலை போடுறது முதற்கொண்டு, கையில காப்பு போடுறது முதற்கொண்டு, காதுல கடுக்கன் போடுறது முதற்கொண்டு, அருள்வாக்கு சொல்றது முதற்கொண்டு, உடுக்க அடிச்சு சாமியை அழைக்கிறது, சாமியை மகிழ்ச்சி படுத்துறது முதற்கொண்டு, நல்லா அந்த தெய்வத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு விரதமாக அர்ப்பணிப்பாக தன்னுடைய உடலையே தன்னுடைய உள்ளத்தையே அந்த தெய்வத்தின் போல் தோற்றத்தை நாளும் நினைச்சு உருவத்தை போல் மாறி வரும் மக்களா நீங்க மாறிடுவீங்க. யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப யாரால கோடாங்கியா மாற முடியும்? நான் ஆசைப்பட்டால் நடந்துருமா? நடக்காது. என் சாமி ஆசைப்படணும். என் சாமி எனக்குள்ள என் நாவல உடல்ல சதையும் ரத்தமும் கலந்துமா தொட்டு போகாம அந்த சாமி என்னைய விட்டு போகாம நானும் நிக்கிறேன். அப்பதான் நான் கோடாங்கியா நான் மாற முடியும். போற இடத்துல இது இருக்கப்பான்னு என் உடம்பு, என்னுடைய தேகம், என்னுடைய பாதம், நான் விடுற மூச்சு காத்து உணர முடியும். அதுதான் கோடாங்கியோட பண்பு. அப்ப ஒரு கோடாங்கியா நாம மாறணும், சாமியாடியா மாறணும் அப்படின்னா எது மாதிரி இருக்கணும்? உங்களால கோடாங்கியா மாற முடியும் அப்படின்னா, உங்களுக்குள் இயற்கையாகவே இயல்பாகவே தெய்வத்தை வருணிக்கும் பண்பு, தெய்வத்தை அழைக்கும் பண்பு, தெய்வத்தை உங்களுடைய குரல் வளம், நீங்கள் உங்களுடைய உடல் தேகம், உங்களுடைய
தலை அமைப்பு, உங்களுடைய உருவாரம் எல்லாமே அந்த சாமி போல, அந்த கோடாங்கி போல மாற்றமா மாறிடும். அப்ப நீங்க கோடாங்கியா மாறணும்னா உங்களுக்குள்ள உங்களை அறியாமையே எத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் கோடாங்கியா இருக்கேன், பொண்ணுக்கு பொருளுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் நிக்கிறேன் அப்படின்னா, நான் கோடாங்கியாக இருக்கும் வேஷம் வெற்று வேஷமாக போலி வேஷமாக மாறிடும். சாமியாட்ட பேசாது, சாதாரண மனுஷனாத்தான் நான் பேசுவேன். கோடாங்கியா இருக்கிறது முக்கியமல்ல, அந்த தெய்வத்தை நெருக்கமாக எனக்குள்ள வச்சு 4 மக்களுக்கு நல்லது செய்யறதா முக்கியம். எல்லாரும் கோடாங்கியாலாம் மாறிட முடியாது. தெய்வத்தை நெருக்கமாக நாளுக்கு நாள் தெய்வத்துக்கு உண்மையாக அந்த தெய்வ திருப்பணியில் தன்னை அர்ப்பணித்த பெருமக்களால் மட்டுமே கோடாங்கியாக மாற முடியும். சுடுகாடா இருந்தாலும், இடுகாடா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், சூனியமா இருந்தாலும், செய்வனையா இருந்தாலும், காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவாக இருந்தாலும் முன்னாடி நின்று எதிர்த்து சண்டையிடுற வல்லமை உங்ககிட்ட இருக்கணும். அப்ப கோடாங்கியா மாறுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அந்த தெய்வம் அணியும் ஆபரணங்களையும் அந்த தெய்வங்களின் தோற்றங்களையும் அந்த தெய்வம் சிவக்க சிவக்க வாய் நிறைய விற்றலை போடுவது தன்னுடைய ஆசைக்காக மட்டுமல்ல, அந்த தெய்வத்துக்கு நாம் அர்ப்பணிக்கும் ஒரு சில நேசத்துக்காகவும் நீங்க புரிஞ்சு நிக்கணும். அப்ப யாரால கோடாங்கியா மாற முடியும்? எந்த மக்களால கோடாங்கியா மாற முடியும்? எந்த சாமி பரிபூரணமா 100% உங்களுக்குள் ஐக்கியமாகி காலத்துக்கும் உனக்கு கொடுக்கிற சத்திய வாக்கு, நான் உன்னில் நின்று இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சத்திய வாக்கு யாருக்கு கொடுக்குதோ அந்த மக்கள் கோடாங்கியாக மாற முடியும். கோடாங்கி பெருமக்கள் சாதாரண பெருமக்கள் அல்ல. யாரும் அழைக்காம எத்தனை தீய வினையில சிக்கி, எத்தனை கட்டுல, எத்தனை மாந்திரிக கட்டுல மண்ணுல புதஞ்சு அழிஞ்சு கூட அந்த சாமியை இருந்தாலும் கோடாங்கி எழுப்புற சத்தம், கோடாங்கி கூப்பிடுற ஓசை அந்த சாமிகள் செவி கொடுக்கும். அந்த சாமி செவி கொடுக்கும். அந்த சாமி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லும். அந்த சாமி அவர்களுக்கு அவர்கள் இட்ட கட்டளைக்கு என்ன ஏதுங்கிற விளக்கம் கொடுக்கும். அப்பேற்பட்ட பெருமக்கள் தான் கோடாங்கி பெருமக்கள். அந்த பெருமக்களாக மாறணும் அப்படின்னா இத்தனை தோற்றங்களும், இத்தனை அம்சங்களும், இத்தனை சக்தி வாய்ந்த விஷயங்களும் உங்களை சுற்றி இருக்கணும். எதுக்கு போய் சாமியே வராத எல்லையில சாமி அழைக்கணும்? கோடாங்கி அழைச்சுவான்னா கோடாங்கி அடிக்கிற அந்த உடுக்க சத்தம் இருக்குல்ல, அந்த சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கும். அந்த சாமியை பரிபூர்ணமா மரியாதையோட அழைக்கவும் செய்யும். கெட்ட சக்தி இருந்தா அந்த சத்தம் அவங்களை அடிச்சு விரட்டவும் செய்யும். அப்பேற்பட்ட வல்லமை கொண்டதுதான் அவர்கள் அடிக்கிற அடி, அழைக்கிற அழைப்பு, இடிக்கிற இடி, அவர்கள் தேகம் எழுப்பும் அபயம், அவர்கள் ஓடும் வெற்றிலை, அவர்களின் தோற்றம், அவர்களின் அனைத்து உடலில் இருந்து வாசம் முதற்கொண்டு அனைத்தும் அந்த தெய்வத்திற்கு சமர்ப்பணமாக தன்னை முழுமையாக ஒப்படைத்த பெருமக்களால் மட்டுமே கோடாங்கியாக மாற முடியும். அவர்கள் சத்தியத்தின் சத்தியமா நிக்கணும், உண்மையா நிக்கணும், நீதியா நிக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க வெற்று உடம்பு. அவர்கள்கிட்ட போற மக்க அதே மாதிரி சத்தியத்தையும் உண்மையும் நீதியையும் அவங்க முன்னாடி நிக்கணுமே தவிர பொய்யாக போலியாக ஆசைக்கு அவர்களை அடிபணிய வைக்க கூடாது. அப்ப கோடாங்கியா மாறணும். யாரால மாற முடியும்னா, நான் நினைச்சா மாறிட முடியாது. என் சாமி அப்படி இருந்தா நான் நினைச்சாலும் என்னை யாராலும் மாற்ற முடியாது. என் தெய்வம் எனக்கு இந்த கட்டளை இட்டுச்சுன்னா நான் கோடாங்கிதான். அந்த தெய்வம் எனக்கு இதை செய்யப்பா, இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பணியை என் கையில கொடுத்துருச்சு அப்படின்னா நான் கோடாங்கிதான். அந்த தெய்வம் எனக்கு ஒரு சில சகல வித்தைகளை, சத்தியமான சாங்கியங்களை, நன்மக்களுக்கு காக்கும் மருந்தாளனாக என்னை ஒரு மருத்துவனாக மாத்துச்சு அப்படின்னா நான் கோடாங்கிதான். அந்த சாமியோடைய தோற்றத்தை எனக்குள்ள உருவாக்குச்சு அப்படின்னா நான் கோடாங்கிதான். அப்ப நான் நினைச்சாலும் என்னுடைய ஆசைக்கு நான் கோடாங்கியா மாற முடியாது. சாமி நினைச்சா நான் கோடாங்கி ஆகாம இருக்கிறத தடுக்க முடியாது. அப்ப யாரால கோடாங்கியா மாற முடியும் அப்படிங்கிற இந்த பதிவின் மூலமாக சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இந்த பதிவை அனைத்து கோடாங்கி பெருமக்களுக்கும் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு குலதெய்வங்களை அன்போட அழகா அவர்கள் அழைச்சு குலதெய்வங்களின் பிரச்சனைகளை தீர்த்து, குழப்பங்களை தீர்த்து, எல்லையில் தெய்வங்களை பேச வைக்கும் பெருமக்களுக்கும், தீய வினைகளை அவர்கள் வீடு தேடி சென்று அவர்களுக்கு நல்லதை நன்மையை உருவாக்கி கொடுக்கும் கோடாங்கி பெருமக்களுக்கும், எல்லா எல்லைகளையும் கூப்பிட்ட குரலுக்கு வெற்றிலை வாக்கும் 10 ரூபா காணிக்கை போதும் தாயே என்று பணத்தை எதிர்பாராமல் ஆசைக்கும் பேராசைக்கும் மதுமேகமாமல் தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி தெய்வத்திற்காக
தன்னை அர்ப்பணித்த கோடாங்கி பெருமக்களுக்கு இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.